ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வாழை மரத்தை வெட்டி உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான குறிப்பா சிறுநீர்களை நீக்கிற வாழைத்தண்டு சாறு எப்படி இருக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். இப்போ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கலாம். அது நல்ல மரமா இருந்தாலும் சரிதான், இல்ல இதுக்கப்புறம் பயன்படாது அப்படிங்கிற மரமா இருந்தாலும் சரிதான். முதல்ல 2 அடி கீழே இருந்து விட்டு வாழை மரத்தை வெட்டிக்கலாம். சாதாரண வெட்டுற மாதிரி ஒரே வெட்டில வெட்டிடக்கூடாது. மரத்தை நல்லா பிடிச்சி நல்லா சீச்சு வெட்டிக்கணும். அப்பதான் நமக்கு தண்டு நமக்கு சமமா கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வெட்டிக்கலாம். இப்போ சென்டர்ல தண்டு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே கத்தியை வச்சு குடஞ்சி வெளியே எடுத்துக்கலாம். மணிக்கட்டு வர குடஞ்சா போதும். தண்டை நம்ம குடையும் போது சைடில் வெட்டிடாமல் பார்த்துக்கங்க. ஒருவேளை வெட்டிருச்சுன்னா சாறு நமக்கு கிடைக்காது, சைடில் வலிஞ்சு ஓடிடும். ஆனால் ரொம்ப கவனமாக பார்த்து குடஞ்சிக்கங்க. அப்படியே தொடர்ந்து பாருங்க. இந்த அளவு குடஞ்சிக்கணும். ஒரு சின்ன வாழை இலையை மேலே வச்சு நாரால கட்டிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டு மழை தண்ணி இதெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்காக தான். அப்புறம் இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு அதையும் கட்டிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வாழைத்தண்டு சாறு எடுக்கிற மெத்தடு. 7லேருந்து 9 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். நம்ம காலையில் வந்து பார்க்கலாம். நம்ம குடஞ்ச தண்டில் கொஞ்சமாக சீரகம் அப்படி இல்லைன்னா வெந்தயம் இதுங்களை போட்டு நம்ம கட்டி வச்சோம்னா அதுகளோட தன்மையை இறங்கி உடலுக்கு ரொம்ப நன்மை தரும். நம்ம எடுக்கிற சாறு பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியல, வாழை மரம் இல்லை அப்படின்னா வாழை தண்டை வாங்கி அதில் ஜூஸ் எடுத்து பயன்படுத்திக்கங்க. ரெண்டுமே ஒரே நன்மையை தான் தரும். இப்போ காலையில் விடிஞ்சதும் ஜூஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். வெயிட் பண்ணுவோம். நாங்கள் நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு இதை மூடி வச்சுட்டு போனோம். இப்போ அடுத்த நாள் காலையில் 7 மணி ஆகுது. இப்போ வாழைத்தண்டு சாறு வந்திருக்கான்னு பார்ப்போம். அடடா, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த ஜூஸ் லைட்டா துவர்ப்பா இருக்கும். இதை காலையில வெறும் வயிற்றுல 2 டம்ளர் குடிச்சு வந்தீங்கன்னா சிறுநீரக பாத தொற்று பிரச்சனை, சிறுநீரக கல் இது எல்லாத்தையுமே சரி செய்யும். இது அடிக்கடி பசி எடுக்கிறவங்க இதை குடிச்சு வந்தீங்கன்னா உடல்ல இருக்கிற ஆசிட் தன்மையை குறைச்சி அதுங்களே இது சரி செய்யும். முக்கியமா வயிற்றுல உள்ள கொழுப்பை கரைச்சு உடல் எடையும் குறைக்கும். பிபி, சக்கரை நோய், ரத்த சோகை இதுங்களையும் கட்டுப்படுத்தும். எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் ஜூஸ் வந்திருக்கு. இந்த தண்டை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இதே மாதிரி ஜூஸ் வந்துடும். இதே மாதிரி ஒரு 3-4 தடவை ஜூஸ் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஜூஸை குடிச்சுக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி தான் லைட்டாக தோற்கும், ரொம்பலாம் இல்லை, குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சப்போஸ் தூர்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை போட்டு கலக்கி ஜூஸ் குடிக்கலாம். இதை கல்லடப்பு இருக்கிறவங்க தான் குடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, எல்லாருமே குடிக்கலாம். இயற்கையை ஒரு மருந்து தரும்போது அதை பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமா இருங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, பொண்ணு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.